உதவி செய்யறதுக்கு வயசு முக்கியம் இல்லை. நீங்க 14 வயசா இருக்கலாம், ஏன் 60 வயசா கூட இருக்கலாம். பெரிய மனசு இருந்தாலே போதுங்க. இது நன்றி நண்பரே. இது நன்றி நண்பரே. இந்த எபிசோட்ல ஒரு அழகான பாட்டியை மீட் பண்ண போறோம். அழகான சொல்லும்போது அவங்க அழகு பத்தி மட்டும் இல்ல, அவங்க மனசை பத்தியும் சொல்றீங்க. கேட்ச் பண்ணிட்டீங்க. சோ அவங்கள பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ரோல் தி ஃபுட்டேஜ். திருமதி ராம்தாஸ், வயது 74. ஆனால் தொண்டூழியத்திற அனுபவம் 32 வருடங்கள். மறுவாழ்வு மையங்கள்ல போய் சமைச்சு கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு ஆறுதலான ஆலோசனை மற்றும் சமுதாயத்துல அவங்க மீண்டும் ஒன்றிணைய தேவையான எல்லாவற்றையும் செய்யறாங்க. இவங்களுடைய இணையற்ற பணியால பயனடைஞ்ச குடும்பங்கள் பல. ஆமா, ரொம்ப ஒரு அழகான விஷயம். இவங்களுக்கு உதவுறாங்க, பாகுபாடு பார்க்காம, அவங்கள ஒதுக்கி வைக்காம, மறுவாய்ப்பு தேடி போற இவங்களுக்கு உதவி செய்யறாங்கல்ல, அன்பு கொடுக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஐ திங்க் ஷி இஸ் வெரி பிக் ஹார்ட். அவங்களோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. சோ ஆக்சுவலி அவங்கள மீட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. I want to give her a big hug. சரி இது அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க இப்ப அவங்களுக்காக அந்த சர்ப்ரைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவோமா? ஆமா, சமைக்கணும். அதை பார்த்துருவோமா? பார்த்துடலாம். இது நன்றி நண்பரே. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஜேம்ஸ், ஒவ்வொரு தடவை சமைக்கும் போது எனக்கு என்னமோ பச்சை எழுதுற மாதிரி இருக்கு. பிகாஸ் எனக்கு எப்போதும் ரொம்ப நர்வஸா இருக்கும் உங்க பக்கத்துல. ஏன்? ஆனா பரவாயில்ல, இன்னைக்கு நான் மெயின் டிஷ் பண்ண போறேன். ஓகே, சொதப்பாம இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண போறேன், நம்மளோட கெஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ண போறேன். அதான் என்னோட பிளான் இன்னைக்கு. உங்களால முடியும் திவ்யா, ஏன் பயப்படுறீங்க? யூ கேன் டு இட். ஆனா இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன ஹெல்ப்? இல்ல ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க சொல்லுங்க. அதான் ஹெல்ப் பண்றேன்னா உங்க பக்கத்துல நின்னுட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி சிரிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு ஓகே தாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் ஓகேயா? யூ வாண்ட் மை ஹேண்ட்ஸ் டு கெட் dirty also? எஸ் ஆஃப் கோர்ஸ். நீங்களும் கொஞ்சம் வேலை பண்ணணும்ல? ட்ரை பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் கீட்டோ பட்டர் சிக்கன். எஸ், வாவ், ஆரோக்கியமான ஒரு டிஷ். சோ நிறைய பேர் கீட்டோ டயட்ல இருக்கீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டிஷ். சரி, ஆரம்பிச்சலாமா செய்முறைய? ஆரம்பிக்கலாமே. உங்களுக்கு பட்டர் சிக்கன் செஞ்சிருக்கீங்களா? செஞ்சதில்ல. சரி, இப்ப ஆரம்பிச்சிடலாம். சோ முதல்ல நம்ம கோழியை மேரினேட் பண்ணோம். ஓகே, கோழியை மேரினேட் பண்ணோம். சோ முதல்ல 200 கிராம் போன்லெஸ் ஸ்கின்லெஸ், தோல் இல்ல எலும்பு இல்ல அந்த கோழியை நான் வாங்கியிருக்கேன். அது இல்ல. இல்ல. சோ அதை வெட்டி வச்சிருக்கேன். அதை இந்த போல்குள்ள போட போறோம். ஓகே, மேரினேட் பண்ணோம்ல. ஹெல்த்தின்னு சொல்லும்போது ருசியே இருக்காது அந்த மாதிரி எனக்கு தோணுது. உண்மையா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான சாப்பாடு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். அது செய்முறையை பொறுத்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குல்ல, அதுக்கு ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கு. நார்மல் மாதிரி போடலாம். எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கு. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல 3 வகையான தூள் வச்சிருக்கேன். ஒன்னு 1 தேக்கரண்டி மிளகாய் தூள். சரி, ஓகே. பாதி தேக்கரண்டி மல்லித்தூள், பாதி தேக்கரண்டி மஞ்சள். ஸோ இந்த 200 கிராம் கோழிக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் உள்ள போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. சரி, கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட போகிறேன். எஸ். ஓகே, கொஞ்சம் கல்லுப்பு தான் இது. ஸோ கொஞ்சம் போதும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணுங்க. என்ன ஹேண்ட் யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? ஹேண்ட் யூஸ் பண்ணி இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? கரண்டி இருக்கு, கரண்டி யூஸ் பண்ணுங்க. வாங்க. சரி, கரண்டியை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஓகே, ஸோ இந்த தடவை நாங்கள் அந்த மசாலாவை நேராக கோழியை மேரினேட் பண்ணுவோம். ஸோ இதை அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது செட் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து என்னது? தூக்கி தலை வைக்கணுமா? சரி, இப்போ மேரினேட் சிக்கன் மேரினேட் பண்ணியாச்சுல, அடுத்தது நம்ம அடுப்பில் பொரிக்கணுமா? கோழியை பொரிக்கணும். ஸோ இந்த பட்டர் சிக்கன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா?
அதான் அதை கேட்டேன். பண்ணிருக்கீங்களா? அதையும் நான் பார்த்துட்டேன். அங்க வந்து ஏன் சந்தேகப்படுறீங்க? பண்ணிக்கிறீங்க. யார் அங்க இருக்கா? நம்ப முடியலல்ல? சரி, பட்டர் சிக்கனோட ஹிஸ்டரி பத்தி தெரியுமா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தி ஹிஸ்டரி? பட்டர் சிக்கன் சொன்னாலே இது ஒரு பெரிய கேஸே இப்போ ஓடிட்டு இருக்குங்க. மார்ச்ல வந்து நியூ டெல்லியில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த டிஷ் நான் தான் ஒரிஜினலாக பண்ணேன், இந்த டிஷ்ஷை நான் தான் ஒரிஜினலாக பண்ணேன்னு. சோ யாரும் சண்டை ஓகே, போடுறாங்க. எப்படி இந்த கதை வந்துச்சுன்னா, மோட்டி மஹால்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது வந்து இந்தியா வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேர் வந்து குண்டன் லால் அவங்க பேர். ஓகே. அவங்க 2 பேரும் ரெஃப்யூஜிஸ். அந்த மோட்டி மஹாலில் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரிஜினலாக அவங்க தான் அந்த டிஷ்ஷை பண்ணியிருக்காங்க பேஷாவரில். இப்போ வந்து அது இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றும் இருக்குது. மோட்டி மஹால்னு பாகிஸ்தானில் இருக்குது. அங்கே தான் ஒரிஜினலாக அந்த பட்டர் சிக்கன் உருவாக்கியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிராண்ட் சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, என் தாத்தா தான் இதை பண்ணாரு, இல்லை என் தாத்தா தான் இது ஒரிஜினலாக பண்ணாருன்னு இப்போ வந்து கேஸ் ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ போட்டுடலாம் நினைக்கிறேன். போட்டுடலாமா? சரி, யாரை? போட்டுடலாம். இங்க. கோழியை போட்டுடலாமா? கொஞ்சம் லைட் ஃப்ரை தான் பண்ண போறேன். நான் ஓவரா ஃப்ரை பண்ண இல்லாட்டி ரொம்ப ட்ரை ஆயிடும் கோழி. சோ ஐ டோன்ட் வாண்ட் தட். சரி திவ்யா, சொல்லுங்க. நீங்க இங்க வந்து சமைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம கிளவுட் கிச்சன்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்துருவோமா? பார்த்துலாம். கிளவுட் இன்னைக்கு கிச்சன்ல என்ன சமையலா இருக்க போகுது? யூசுவலி ஏதாவது ஒரு மீட் இருக்கும், அப்புறம் வெஜிடபிள் இருக்கும், அப்புறம் கண்டிப்பா நமக்கு பிடிச்ச விஷயம் ரைஸ் இருக்கும். அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நிச்சயமா உங்க அளவுக்கு சமைச்சிரும். ஏன் அளவுக்கா? உங்களோட அளவுக்கு. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறேமா? தேங்க்யூ. போயிடுங்க. இல்ல, அதான் ரசிகர்கள் நினைக்கணும், ஐயோ இந்த பிள்ளை வந்து ஒண்ணுமே தெரியாம ஆரம்பிச்சிச்சு, இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள ஒரு டீசெண்டா ஒரு டீசெண்டான குக்குன்னு சொல்லுவாங்கன்னு மக்கள் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இது வந்து 3/4 குக் தான். ஓகே, ஓகே ஓகே. ஸோ இதை வந்து நான் தட்டில் வச்சிட போறேன் முதல்ல. ஓ திவ்யா, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இங்க பாருங்க, பேனை அப்படியே ஒரு கையில பிடிக்கிறீங்க. எஸ். சரி, நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து வந்து நம்ம பட்டரை போட்டு. சரி. ஓகே, because this is butter chicken. இங்க ஒரு block of வெண்ணெய் இருக்குல்ல, இத வந்து நம்ம உள்ள போட்டு இத மெல்ட் பண்ண போறோம். பேன் சூடா இருக்கு. சூடா தான் இருக்கா? ஓகே, கம்ப்ளீட்டலாம். சரி. பட்டரை மெல்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து 100, அதாவது 100 ml டொமேட்டோ பியூரி. அதுக்கு மேல நான் வந்து ஃப்ரெஷ் தக்காளியும் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் தக்காளியும் அரைச்சு அதையும் நான் உள்ள போட்டிருக்கேன். சரி, இதை வந்து நம்ம உள்ள போட்டுடணும். உள்ள போட்டுடலாம். வாங்க போட்டுடலாம். ஓகே, சூப்பர். உள்ள போட்டாச்சு. ஸோ இதை நல்லா கலக்கணும். இதுதானே மெயின் பேஸ் நம்ம கறிக்கு, அந்த பட்டர் சிக்கன் கறிக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து அங்க பாத்தீங்களா அந்த வெந்தயம், வெந்தயம் பெனுக்ரிக் வெந்தயம் பார்த்தாச்சு. ஸோ சில பேர் வந்து பெனுக்ரிக் லீவ்ஸ் போடுவாங்க, வெந்தயத்தோட அந்த லீவ்ஸ். சில பேர் வந்து அந்த வெந்தயமே போடுவாங்க. இந்த இன்க்ரீடியன்ட் தான் மெயின் மேட்டர். நீங்கள் பட்டர் சிக்கன் செய்யும்போது அந்த ஃப்ளேவர்ஸும் அந்த ஸ்மெல், அந்த அரோமாவோட பட்டர் சிக்கன் இதுலேருந்து தான் வருது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கிரவுண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அது பவுடரி ஃபார்ம் ஆகிடும். போட்டுருவோம். ஓகே, ஸோ கொஞ்சம் தண்ணி போட்டுருங்க. ஊற்றிடுவா? போட்டுருங்க. ஸோ நான் எவ்வளோ போட்டேன்னா 50 ml தண்ணி உள்ளே போட்டேன். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ அந்த வெண்ணையும் அந்த தக்காளியும் பிரியணும். மூடி இருக்கா? மூடி. இல்லைங்க. ஸோ திவ்யா, நான் முன்னாடி பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் பட்டர் சிக்கனுக்கு வந்து இங்கே இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது எந்த கலரிங்கும் இல்லாமல் செய்கிறீங்க. சில பேர் வந்து கலரிங் ஆட் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஐ மீன், நீங்கள் யூசுவலி கடையில் போய் வாங்கினா அந்த கலரிங் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், அது கையில் அப்படியே இந்த கலர் அப்படியே இருக்கும். கொஞ்சம் ரொம்ப டார்க் ஆரஞ்சு மாதிரி, லைக் ஆரஞ்சு கலர். ஆமாம், உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணுவாங்க மாதிரி. ஆமாம், ஐ திங்க் அந்த சாப்பாடு இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்காக இருக்கிறது தானே அந்த. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கலரிங் இல்லாத சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும். இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாமே? ஆமாம், இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து வேலை இருக்குமா? சரி. இல்லை அதான் எல்லாம் பிளான் பண்ணுறோம்ல, நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக டைமுக்கு முடிக்கணும். ஸ்ட்ரெஸ் பண்ணாதயா. மேடம் ராம்தாஸ் வந்து கூச்சப்படாம இப்படி வந்து முன்னால வந்து தப்பு பண்ணி இப்படி திருந்தி வாழ விரும்புறவங்களுக்கு இப்படி உதவி செய்யறாங்க. அவங்க சாப்பாடு சமைக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க, ஃபேமிலியா இருக்காங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஐ திங்க் இட்ஸ் a very beautiful thing. மேடம் ராம்தாஸ் மாதிரி இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டை மட்டும் இல்லை, அவங்களோட டேலண்ட்ஸ் வந்து அன்லாக் பண்ணுறாங்க.
அவங்க அந்த சான்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறதுனால அவங்க வந்து மற்ற விதத்தில் நம்ம சமுதாயத்துக்கும் வந்து உதவி பண்ணுறாங்க யூனோ. சரி அது பிடிச்சிட்டு இல்ல முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை நிறுத்த வேணாம்னு நினைச்சேன். சரி சரி ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து ஹெவி க்ரீம், அஃப்கோர்ஸ் பட்டர் சிக்கனுக்கு வந்து ஹெவி க்ரீம் தேவை அந்த பேஸுக்கு. இங்கே வந்து 50 ml ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இது ஃபுல் ப்ளவுன் பட்டர் சிக்கன் ஆயிடும். இங்கே என்ன இருக்குமா? அங்கே வந்து பெப்பர் தூள், அதாவது இங்கே வச்சு கரம் மசாலா, ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா வச்சுருக்கேன். இதை வந்து நான் அப்புறமா ஆட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இது இப்போவே ஆட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இப்போ தான் ஆட் பண்ணுவோம், அப்புறமா ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் மசாலா வந்து எனக்கு படிச்சுட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா. ஓகே, ஆட் பண்ணிடலாம். வாசம் ஸ்ட்ராங்காக வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நாம கோழி ஆட் பண்ணிடலாம். சரி, ஆட் பண்ணிடுறோம் வாங்க. ஓகே, கோழி ஆட் பண்ணிடலாம். கோழியில் ஏற்கனவே மசாலாலாம் இருக்குல்ல, ஆமாம். ஸோ அது நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபியூஸ் ஆகட்டும். ஆமாம், இப்போ கோழியை போட்டுட்டீங்களே, இப்போ அதில் இருந்த மசாலா வந்து அதோட அப்படியே ஒன்றாயிடுச்சு. நீங்கள் பிரிக்க பார்த்தீங்க, ஆனால் இப்போ ஒன்றாயிடுச்சு. கலர் பாருங்க, கலர் அப்படியே சூப்பரா இருக்கு. இப்போ கொஞ்சம் orange light-ஆ லெஜிட் இருக்கு. அந்த பட்டர் சிக்கன் கலர் வந்துருச்சு, அந்த ஸ்பைஸ் கலர். ஆமாம், இப்போ டேஸ்ட் தான் அதே மாதிரி இருக்கணும். உங்கள் பேர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் இதுக்கப்புறம் டிஷ் முடிஞ்சுது. ஆமாவா, என்னங்க நான் ஒன்று சாப்பிடலாம். இது ரைஸ் இது யாருக்கு? அது வந்து என்ன சொல்றது, கார்னிஷிங் பிளேட்டிங் பண்ணும்போது கொத்தமல்லி கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன். தப்பை வந்து நாங்கள் மூடி மறைக்கிறதுக்கு இதை மேலே போடுறோம். என்ன தப்பு? ஐ மீன் இல்லை, டிஷ் வாட் தப்பு? எப்படி நைஸா? நீங்களே சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணமா இது வேற? டைரக்டா ஹெல்ப் பண்ணுங்களேன். இதான் டேஸ்ட் பண்ண விரும்பல. ஐ மீன் விரும்புறேன். சரி சரி வாங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது நம்ம கெஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கணும். ஸோ என்னன்னா ஐ திங்க் சுமாரா இருக்க கூட சூப்பரா இருக்கணும். மசாலாலாம் கொஞ்சம் பிளெண்ட், எப்படி சொல்றது, மசாலா இன்னும் கொஞ்சம் வேகணும். அந்த பச்சை வாசனை போயிடுச்சு, அந்த பச்சை டேஸ்ட் அளவா இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஓகே ஓகே, பாஸா? பாஸா நம்ம கெஸ்ட்டுக்கு பிடிக்குமா? கருவாட்டு கறி மாதிரி ஃப்ளேவர் வருதுங்க. இல்ல ஓகே, கறியா? சூப்பரா இருக்கு. சும்மா சொன்னேன். இதுக்கு மேல கொத்தமல்லி இருக்கு, இதை வந்து மேலே தூவ போறோம். கார்னிஷிங்காக கொஞ்சம் கலர் கொடுக்கும்ல. சரி, So let's put it on top. கொஞ்சம் போட்டுடலாம். The beauty is ready. இந்த விஷயத்தை வந்து சூப்பரா செய்யணும். கார்னிஷிங். நன்றி நண்பரே. மேடம் ராமதாஸ் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கும். இந்த தடவை நம்ம ஸ்டூடியோக்கு ஒரு கெஸ்ட் வர முடியல, அதை பற்றி நீங்கள் சொல்லிடுங்களேன். அவரால் இந்த ஸ்டுடியோக்கு வர முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. ஆனால் இருந்தாலும் மேடம் ராமதாஸ் எப்படி அவரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காருன்னு அவர் நம்மளோட ஷேர் பண்ண விரும்புகிறாரு. வணக்கம் ஜேம்ஸ். வணக்கம் திவ்யா. முதற்கொண்டு உங்கள் ஸ்டூடியோக்கு வந்து பேச முடியாததுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் க்ரூவில் இருக்கிற ஒருத்தர் அனுப்பி இந்த வீடியோ எடுக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 16 வயசு இருக்கும்போது நான் வந்து தப்பான கூட்டத்தோடு சேர்ந்து ரொம்ப நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என் குடும்பமும் என்னை வந்து கைவிட்டுட்டாங்க. அது அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன், பட் அதான் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னை வந்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புனாங்க. ஒரு 3 வருஷம் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அம்மாவை, அதாவது மிஸ்ஸஸ் ராமதாஸ், அவங்கள வந்து அம்மாவை தான் கூப்பிடுவேன். அவங்கள வந்து அப்போ தான் மீட் பண்ணேன். ஸோ அவங்கள மீட் பண்ணதுலேருந்து அவங்க என் வாழ்க்கையை வந்து ரொம்ப மாற்றி அமைச்சிருக்காங்க. எப்படின்னா, எப்போதுமே அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும், ஆத்திரமாக இருக்கணும், இல்லை சோகமாக இருக்கணும், இதை அவங்களுக்கு தெரியணும். அவங்க தெரிஞ்சு அவங்க வந்து எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து அவங்க கூட அவங்களோட சேரிட்டிக்கெலாம் போவேன். எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் இருக்குதோ அவங்க கூட போவேன். பண்டிகை காலங்கள், தீபாவளியாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும்,
அவங்க வந்து என்னை வந்து விசிட் பண்ணுவாங்க, சாப்பாடு கொண்டு வருவாங்க, என் கூட வந்து குடும்பமாக இருந்து என் கூடவே இருந்தாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நானும் வந்து என் சொந்த காலில் நின்று இப்போ இண்டிபெண்டனாக இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் என் வாழ்க்கையை மாற்றினதுக்கு. ஸோ நன்றி அம்மா, தேங்க்யூ ஸோ மச். அவரோட கதையை நம்ம கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேடம் ராம்தாஸ் ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, அவரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காரு. ஸோ வாவ். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மேடம் ராம்தாஸ் செய்கிற உதவி வந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவங்க சொந்த காலில் நிற்க ஷீஸ் எனேபிளிங் தெம். அது வந்து ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். சில பேருக்கு வந்து சில சுச்சுவேஷனில் இருப்பாங்க, அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது உதவி இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கும். ஆமாம், ஆதரவு இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. they will be stuck. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி மேடம் ராமதாஸ் வந்திருக்காங்க. அதான் பேர். எஸ், ஏஞ்சல். ஸோ மதலி ஃபிகராக இருக்காங்க. அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு மதலி ஃபிகராக இருக்காங்க. இந்த மதலி ஃபிகருக்கு நம்ம ஏஞ்சலுக்கு ஏதாவது சமைக்கணும்ல. ஆமாம், சமைச்சிடலாம். இது நன்றி நண்பரே. என்ன சொல்ல வரீங்க? சமைக்கிறீங்க? நீங்க எல்லாமே சமைக்கிறேனா? டைம் ஆகுது, இப்போதான் லேட்டா வந்துக்கிட்டு எங்க போனீங்க? ஒரு பிரேக் கொடுத்தா போதும். வெளியே சரி, இப்போ வந்துட்டல நம்ம கூட சமைப்போம். நம்ம ஆமா ஆமா ஆமா. ஓகே சரி, வாங்க உங்களுக்கு சிம்பிளான டாஸ்க் கொடுக்குறேன். இங்க வாங்க. ஓகே என்னது? எடுத்து இங்க ஊத்துங்க. வாங்க. இதை எடுத்து இங்க ஊத்துதா? அவ்வளவுதான். ஆனா என்ன செய்றோம்? ஒண்ணுமே சொல்லல. அத மொத எடுத்து ஊத்துங்க, நான் சொல்லிடுறேன். வாங்க. நான் இன்னும் வரவே இல்ல. நான் எல்லாமே ஆரம்பிக்கிறீங்க சமையல். இப்பெல்லாம் நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ மீன். சரி, பிரவுன் கலர்ல இருக்கு. ஐயோ சார் ஊத்திட்டு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? தக்காளி. தக்காளியா? உங்களுக்கும் இந்த தக்காளி மட்டும் இல்ல அப்பனா இந்த டிஷ்ஷே ஃபெயில் ஆயிரும். இது தக்காளினா நீங்க எப்படி சமைக்கிறீங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு நாளா? டிஃபரன்ஸ் கூட தெரியாம. இட் இஸ் ஆப்பிள். வாங்கங்க. ஓகே, நான் வந்துறேன். சரி, தக்காளியா? இப்பயாவது சொல்லுங்க. வாவ், குட் ஜாப், வெரி குட், வெரி நைஸ். என்ன டிஷ்? இங்க ஆப்பிள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேயா? இது வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன் இங்க? தெரியலையே, பியூரி பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆமா, பியூரி பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணா இந்த மாதிரி ரெடியா வச்சிருந்தா உங்களுக்கு ஈஸி ஆயிரும். ஓகே. அவரா எல்லாத்தையும் சொந்தமா முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சும்மா சொன்னேன். சரி ஜேம், சொல்லுங்க என்ன டிஷ்? சரி, இந்த டிஷ்னு பார்த்தோன்னா ஆப்பிள் அல்வா. ஆப்பிள் அல்வா. ஹல்வா. ஹல்வா. சரி, ஓகே. இந்த டிஷ்க்கு ஆப்பிள் ரொம்ப முக்கியமான விஷயம். Nice, சுகர் refreshing. இனிப்பா இருக்கணும்ல, அது முக்கியமான விஷயம். ஓகே. இந்த 2 காசு மெம்பர் இருக்காங்க. கேஷ்யூ நட்ஸும் நம்ம கீ. ஓகே. சரியா? இப்போ நாங்கள் இந்த கேஷ்யூ நட்ஸை ரோஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நெய். சும்மா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தானே. நெய் கண்ணுக்கு தெரியல. உங்கள் கண்ணுக்கு தெரியல, ஆனால் கேமரா கண்ணுக்கு தெரியும். ஓகே. யா, ஜோண்டி போட்டாரு. இதாக பண்ணிடுவோம். ஓகே. சரி, அதுக்கப்புறம் இந்த கேஷ்யூ நட்ஸ், முந்திரி. நான் பக்கத்துல வந்தாலே அதான் பண்ணுங்க. என்ன இல்ல, சூடாயிடுமா? வேணாம், ரொம்ப சூடாயிடும். நான் பக்கத்துல வந்தாலே சூடாயிடும். வெடிச்சிருச்சுன்னா சரி, எல்லா எவ்வளவு கேஷ்யூ போட்டீங்க நட்ஸும் முந்திரி? போட்டுருவோம், எல்லாத்தையும் போட்டுருவோம். ஓகே ஓகே. ஓகேயா? சரி, ஒரு சூடாகுது. குவார்ட்டர் கப் இருந்துச்சுன்னா ஒரு கையளவு எடுத்தால் போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிறையா போட்டுருங்க. ஓகேயா? இது ரோஸ்ட் பண்ணும். சரி திவ்யா, ஒரு பாட்டு பாடுங்க. எப்போது நான் பாடிட்டு இருக்கேன், நீங்க பாடுங்க. ஆப்பிள் பற்றி ஏதாவது பாட்டு. ஆப்பிளா? ஆப்பிள் பெண்ணி நீ யாரோ, ஐஸ்கிரீம் நிலவி நீ யாரோ. அதுக்கப்புறம் என்ன வரும்? தெரியலையே. ஐயோ, எனக்கு தெரியாது. வேற என்ன பாட்டு இருக்கு? ஆப்பிள் பற்றி தெரியலையே. வேற என்ன பாட்டு இருக்குன்னு. ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம கெஸ்ட்டு வந்துடுவாங்க. முடிச்சிருப்பீங்கல்ல டைமுக்கு? முடிச்சிருவோம். முடிக்க வைப்போம். பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரோமா வருதுல்ல, கேஷோட அரோமா வருதுல்ல. கருங்கல்ல இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே. சரி, இதுக்கப்புறம் ஓகே எடுத்து போட்டுறீங்க.
சரி எல்லாம் உழுவுது. ஓ ஓ இப்போ அதே பேனில் அதை இன்க்ரீடியன்ஸ் வேறு இன்க்ரீடியன்ஸ்லாம் போட போகிறோம், அது சமைக்க போகிறோம். அது அல்லவாவா மேஜிக்கெல்லாம் மாற போகுது. அதெல்லாமே சரி கீ ஓகே ஆட் கொஞ்சம் பண்ணிடுவோம். ghee. எல்லாத்தையுமா எல்லாத்தையும் 1/2 கப் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த சுகர் ஆட் பண்ணிடலாம். கப் சீனி சரி இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அந்த ஆப்பிள் பிளான் பண்ணி வச்சுருக்கேனே ஆமா அதை ஆட் பண்ணிடலாம். வாங்க அது இதெல்லாம் ஒண்ணுமே கரைய தேவையில்லையா? அது கரைஞ்சிரும். வாங்க கரைஞ்சிருமா? போடுங்க, சரி வாங்க. போட்டுட்டுமா? போடுங்க. ஓகே போட்டுனே. ம் கிவி ஆப்பிள். நைஸ் பியூட்டிஃபுல். இப்போ இது ஒன்றும் திக்காக ஆகிறதுக்கு நாங்கள் இங்கே கார்ன்ஸ்டார்ச் இருக்குது, கார்ன்ஸ்டார்ச்சா? அதை ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நேராக போட்டுருவோம். சரி அவ்வளோதான் வச்சுருங்க. இப்போ அடுத்து நறுமணத்துக்கு இது என்னது முந்து பாருங்க. என்ன அது? ஏலக்காய் தூள். அதை ஆட் பண்ணிடுவோம். வாங்க போடுங்க. cardamom powder. எவ்வளவு? ஒரு எல்லாத்தையும் போடுங்க. ஒரு இது தேக்கரண்டி. வந்து ஒரு தேக்கரண்டி போடலாம், இல்லை உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக அந்த மாதிரி வேணும்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம், 1.5 டேபிள் ஸ்பூனும் போடலாம். ஸோ நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நிறைய நம்மளோட Bubbles. இந்தியன் டிஷ்னு பார்க்கும்போது ஆப்பிளும் இந்த மாதிரி கார்டமமும் மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வெஸ்டர்ன் டிஷ்னு பார்க்கும்போது ஆப்பிளும் என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க? Cinnamon. சினமன். ஆல் ரைட். இப்போ வந்து இதை வந்து நாங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். Okay. அதை ரிடியூஸ் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே தனியாக வந்து ஆப்பிளை வெட்டி வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக, கொஞ்சம் டெக்ஸ்டருக்காக நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணலாம். ஓகேயா? கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதாவது கொஞ்சம் ரிடியூஸ் ஆகி திக்காக பாருங்கள் நான் எப்படி கிண்டிட்டு இருக்கேன். இது சுற்றிட்டு இருக்கீங்க. ஆமாம் வாங்க சரிங்க, வாங்க ரன் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொல்லலாமே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சோம், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து திக்காகுது. ஒரு நல்ல கேட்ச் என்ன தெரியுமா, கை வலிக்கிற வரைக்கும் அது கிண்டிக்கிட்டு இருங்க. இந்த கை வலிக்குதா, அடுத்து இந்த கை வலிக்கிற வரைக்கும், அப்புறம் சூப்பர் ரெடி ஆயிடும். ஐயோ அதே டைரக்ஷனா? சரி இப்போ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி வச்சுருவோம். ஓகே ரெஸ்ட் பண்ண வச்சலாமா? கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா டிஷ் ரெடியா? இப்போ நாங்கள் வந்து இதை வந்து பிளேட் பண்ணலாமா? ப்ளேட் பண்ணலாம். இப்போ அதில் கொஞ்சம் இங்கே வச்சுருங்க. என்னண்ணா இந்த ஸ்பூன்லையா? அந்த ஸ்பூனை யூஸ் பண்ணலாமே. ஓகே வரலையா? வரல. இன்னொரு ஸ்பூன் இருக்கு, நான் பார்க்குறேன். ஆமா ஏதாவது வேற ஏதாவது ஸ்பூன் எடுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுறேன். ஓகே மாதிரி ஸ்பூன் தான் இருக்கு. ஓகே சரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்க போது. ஆவி பறக்குது. யாரு குவி பறக்குது? குவி 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 ஆவி ஆவி. ஆவியா? ஓ ஓ ஐம் சாரி. இட்ஸ் போதும். இன்னொன்று ஓகே நல்லா சர்வ் பண்ணுறீங்க. தேங்க் யூ. போதுமா? போதும் திவ்யா. ஓகே திவ்யா அழகாக ப்ளேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் ஆஃப் டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, லேயர் ஆஃப் டெக்ஸ்டர். அதுக்கு எனக்கு கொஞ்சம் கிரன்ச்சினஸ். அப்படியே மேலே கேஷ்யூ நட்ஸ் ரோஸ்டட் முந்திரி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஒரு கிரன்ச்சுக்காக. ஓகேயா? அப்படியே எனக்கு ஒரு போல் எடுங்க. உங்களுக்கும் ஒரு போல் அங்கே பார்த்தீங்களா, நம்ம கெஸ்ட்காக குக் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கும் சரி, உங்களுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி வாங்க. உங்களுக்காக நீங்கள் ரொம்ப இனிப்பு சாப்பிடக்கூடாது. ஓகே நான் ப்ளேட் பண்ணி வச்சுறேன். ஓ ஸ்வீட். கொஞ்சம் நட்ஸ் இருக்கு, நட்ஸ் இருக்கு. கொஞ்சம் கிரன்ச்காக, தேங்க் யூ. ரோஸ்டட் ஃப்ளேவர்ஸும். ஓகே வாங்க ஏ சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஆமா சரி அப்படியே நீங்க வந்து ஷோவை முடிச்சிடுங்க. ஷோவை முடிச்சிருவேன். வேலை இருக்குமா, இதுக்கப்புறம் ஷோவை முடிச்சிருவோம். முடிச்சிடுங்க. முடிச்சாச்சுல. சரி அடுத்த விஷயம், நம்ம சைலண்ட் ஹீரோ மீட் பண்ண போகிறோம். உதவி செய்யறதுக்கு வயசு முக்கியம் இல்லை. நீங்க 14 வயசா இருக்கலாம், ஏன் 60 வயசா கூட இருக்கலாம். பெரிய மனசு இருந்தாலே போதுங்க. இப்பொழுதும் போல நம்ம வந்து சர்ப்ரைஸ்க்காக தயாராகிட்டு இருக்கோம். ஓகே அரபரப்பா என்னமோ நடந்துட்டு இருக்கீங்க. ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கேமராலாம் ஹைட் பண்ணி வைக்கணும்ல. சரி இப்போ இந்த சர்ப்ரைஸ்க்காக நாங்கள் இப்போ ரெடி ஆகணும். ஸோ
Are we ready? Yeah, I'm ready. Let's go and do that. அப்படியே வாங்க. ஹலோ ஆ ஹாய் வாங்க ஆண்டி உட்காருங்க. சரிம்மா நீங்கள் உட்காருங்க. மைக்கை போட்டுறீங்களா? போடுறேன். சரி, உங்களுக்கு அந்த மைக் போட்டுருவோம். என்னோட பேட்டிக்கு வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ ஏதாச்சும் நாங்கள் மறந்துட்டோன்னா நீங்கள் சொல்லி நாங்கள் மறந்துட்டோன்னா இங்கே இருக்கு பாருங்க. ஆமாம், எங்களுக்கு தான் அப்புறமா ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஆமாம் ஆமாம், என் பேர் செந்தில். சரி, இவங்க வந்து சீதா. இவங்க என்னோட ஆண்டி. சரஸ்வதி. சரஸ்வதி. உங்கள் பேர் சரஸ்வதி. சரஸ்வதி தேவி. ஆ ஹஸ்பண்டோட பேர் தான் ராம்தாஸ். ஸோ மேடம் மேடம் ராம்தாஸ். ஓகே சார். இப்போ புரியுது. அவர் காலமாயிட்டாரு. ஆமாவா? சாரி மேம் கேட்குறதுக்கு. சரி மேம், ஓகே, ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடும். உங்கள் பையன் ஆல்வின் இருக்கான், சனியில் இருக்காருல்ல ஆல்வின். அரவினா? உங்க மருமகன். மருமகன் நோ, நாட் அரவின். அல்வின். சாரி, எனக்கு வந்து அதான் யார்? அவர் கொஞ்சம் அப்படிதான் பேசுவாரு. ஆல்வின் இருக்காருல்ல, அவரும் நானும் ரொம்ப நெருங்கிய கூட்டாளி. நான் என்னன்னா ஆஸ்திரேலியாவுக்கு பிறந்துட்டு இப்போ தான் படிச்சுட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு வரேன். சரி, ஸோ அவ்வளோவா நாங்கள் உங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தது இல்லை. ஓகே. ஆனால் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசுல எனக்கு பார்த்துருப்பீங்க. தெரியலப்பா எனக்கு. ஆமாம். ஸோ அப்போவே நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம் ஆஸ்திரேலியாவுக்கு. அவர் மூலியமா தான் ஆக்சுவலி உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். என் கேர்ள் ஃப்ரெண்டு ஆனால் இப்போ எக்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் வேலை பார்க்கறனால என்ன பண்ணுறது, மூஞ்ச பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரிம்மா, எனக்கு என்னன்னா உங்களை மாதிரி நீங்கள் நிறைய சமுதாயத்துக்கு வந்து உதவி செய்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேவை என்னால் முடியுது. அந்த கொஞ்சம் தான் இப்போ வந்து பரவிட்டு இருக்கு உங்களை பற்றி. உங்களை பற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க. ஸோ அல்வின்கிட்ட கேட்டிருந்தேன், எப்படி செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க, எப்போ ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு வந்து அங்கே நாங்கள் செய்யலான்னு இருக்கணும். ஓகே. ஆனால் அட்வைஸும் தேவைப்படுது பாருங்க. ஸோ அதான் உங்ககிட்டேருந்து நல்லா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க. ஸோ நாமளும் அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னார், எங்கே போய் செஞ்சேன்னு சொன்னார்? அதுதான் நீங்கள். ஸோ வெலாவரியா நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி நீங்கள் முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் எப்போ ஆரம்பிச்சீங்க? நீங்கள் வந்து முன்னாள் கைதிகளுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு சமைக்கிறீங்க. இது 2ஆம் முறை செய்கிறேன் நான். போன வருஷம் ஒரு தடவை செஞ்சேன் இந்த மாதிரி. ஓகே. இந்த வாட்டி நான் ஆல்சோ ரிமெம்பர்ட், அது நினைவு வந்ததுனால அதை நான் இந்த வருஷமும் நான் செஞ்சேன். ஸோ இது வந்து நீங்கள் வருஷம் செய்கிறது அப்படி செய்யணும்னு தோணலை எனக்கு. அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு, அப்படி செஞ்சேன் நான். லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர். ஸோ எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த மாதிரி உதவி? போன வருஷம் சொன்னாங்க. போன வருஷம் செஞ்சேன். போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வேறு உதவி என்னாச்சும் செஞ்சுட்டு? அது மாதிரி நான் வீட்டுக்கு பிள்ளைங்களை அனுப்பி, சம் பீப்புள் சில்ட்ரன், ஒரு ஃபேமிலியில் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இல்லாட்டின்னா அவங்க வீட்டில் அனுப்பிச்சு சாப்பாடு கொடுப்பேன். ஜஸ்ட் மிக்சராக நம்ம பிள்ளைங்க கூட அப்படி இது வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வீடு இருக்கா, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க வீட்டில். தெரியுமா, அப்பா அம்மா கூட ஒத்து போக முடியாமல் பிள்ளைங்க இருப்பாங்க. என் மகளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் வச்சு நம்ம வச்சுருப்போம் வீட்டில் சாப்பாடுலாம் கொடுத்து. எப்படி உங்களுக்கு தெரியும்? அதாவது உங்கள் நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்களா இல்லாட்டி இது பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா? அது ரொம்ப காலமாக செஞ்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து இருக்கும் நம்ம கூட, நம்ம ஃபேமிலி கூட. ஓகே ஓகே. இருந்து சாப்பிட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி சமையல்லாம் செய்வீங்க? வெஜிடேரியன் ஃபுட், நான்வெஜ் ஃபுட் செய்வேன். இந்த வாட்டி அவங்களுக்கெல்லாம் நான்வெஜ் ஃபுட் தான் சமைச்சு கொடுத்தேன். சரி மேம், இந்த எக்ஸ் கான்விக்ஸை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறது. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தீங்க? நான் வந்து ரொம்ப காலம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் கல்யாணம் பண்ணி பிற்பாடு. அது பிற்பாடு ஸ்கூலுக்கு போய் டீச்சிங் ஜாப் செஞ்சுட்டு இருந்தேன். என்ன படிச்சு கொடுத்துருந்தீங்க? பிரைமரி ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். ரிலீஃப் டீச்சராக இருந்தேன் ஒரு 4 வருஷமா. அதுக்கு பிற்பாடு வந்து சைல்ட் கேரில் அந்த சின்ன பிள்ளைங்களை படித்து கொடுக்க போனேன். கோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அது படித்து கொடுத்து அப்புறம் பிரின்சிபல் ஆகிட்டேன் அந்த ஸ்கூல்லேயே. NTUC பிரின்சிபலாக இருந்தேன் ஒரு ஃபியூ இயர்ஸ். ஒரு 15 வருஷம் இருக்கும் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிற்பாடு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாம் போயிட்டு அவருக்கு ஸ்ட்ரோக் ஆகிட்டதுனால ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சேன், முடியல. அவருக்கு ரொம்ப லோன்லியாக வீட்டில் அம்மா கூட இருந்து, அவங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்களுக்கு.
அதனால அந்த வேலையை விட்டு வீட்டில் இருந்து அவரை பார்த்துக்கிட்டேன் நான். இந்த சப்ஜெக்ட் இந்த எக்ஸ் கான்விக்ஸ்க்குன்னு இருக்காங்களே, ஆமாம். அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணுன்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு, ஏன் தோணுச்சு? ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லாட்டி ஏதாவது காரணம் இருக்கா? பாருங்க, நான் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். கேட்ரிங் எல்லாம் செய்வேன் நான். கேட்ரிங் எல்லாம் செய்வேன். ஸோ அந்த மாதிரி சமைச்சு கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. சம்டைம்ஸ் யாரும் வந்து சொல்லுவாங்க, இந்த நீங்கள் சமைக்கிறீங்களா, இந்த ஃபேமிலி கொண்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் சமைப்பேன், வீட்டிலே வச்சு சமைப்பேன். ஒரு 30 ஆளுக்கு மேலே சமைக்குவேன் நான். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதான் என்னன்னா, நீங்க 30 பேருக்கு சமைச்சு கொடுக்குறீங்கன்னா யாரோட செலவுல பண்றீங்க? இது காசெல்லாம் நீங்க சொந்தமா போடுற காசா? மக பிள்ளைங்களும் சேர்ந்து, நம்ம 3 பேரும் சேர்ந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து செய்வோம் நம்ம. அது ஒரு $200 வரும் போல, ஒரு 200 சரி, வெளியே. அவங்க கேட்க மாட்டாங்களா, ஏம்மா இந்த மாதிரிலாம் செய்றீங்கன்னு? என்ன சொல்றீங்க? நமக்கு விருப்பப்பட்டு செய்கிறோம்னு சொல்லுவேன் நான். நீங்க அவங்க சொல்லியிருப்பாங்களே, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரெஸ்ட் பண்ணலாமே வீட்டில், நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, நான் தானே சொன்னேன், இருப்பாங்களே. சமைக்கிறதுனா அவ்வளோ விருப்பம் எனக்கு. அவ்வளோ விருப்பம்? அவ்வளோ விருப்பம் எனக்கு சமைக்கிறதுக்கு. சரி. இப்போவே நான் காலையில் எந்திரிச்சு, அந்த எனக்கு வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க, இருந்தாலும் நான் போவேன் கிச்சனுக்கு. அவங்க வேலை செய்ய விடுறதே இல்லைன்னு சொல்லுங்க. நான் தான் இருந்து சமைச்சு எல்லாம் வெட்டிக்கிட்டு அவங்ககிட்ட இருந்தால் சமைக்கிற எவ்வளோ போடணும். ஏன்னா நின்று ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது எனக்கு. சரி. அதனால அவங்க அதை கிண்டுறது அதெல்லாம் அவங்க செய்வாங்க. பாக்கியில் வேலையெல்லாம் நான் செய்வேன். அவ்வளோ விருப்பம் எனக்கு சமைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் நீங்க சூப்பர்வைஸ் பண்ணுவீங்க. ஆமாம். ஃபீட்பேக் கிடைச்சிருக்கா? அதான் சொல்கிறாங்க, நைஸ் ஃபுட் அம்மா, வெரி நைஸ், நல்லா எல்லாருக்கும் கிடச்சிச்சு சாப்பாடு. அந்த கான்விக்ஸ் மற்றவங்களாம் அந்த இருக்க வேலை செய்கிறவங்களும் அனுப்பணும் எல்லாம். அதனால தான் 30 பேருக்கு வரும் சாப்பாடு. உங்கள் மனசு எப்படி இருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது? அவ்வளோ நல்லா இருக்குப்பா எனக்கு. எனக்கு கடவுள் சொல்லுங்க, உங்க வார்த்தையிலே கவிதை மாதிரி எங்களுக்கு. அந்த கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த பணம் இருக்குது, இருக்கிற பணத்தில் வச்சு எல்லாருக்கும் பார்க்குறது, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவுறீங்க, எங்களுக்குன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்க, சில பேர் கூச்சப்படுவாங்க, சில பேர் பயப்படுவாங்க, எந்த வழியில் வந்து நாங்கள் ஆரம்பிக்கலான்னு. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லை, அந்த கொஞ்சம் சாப்பாடு ஒரு 2 பேருக்கு கொடுத்தாலே அதே பெரிய வேலைப்பா. இப்போ நிறைய பேர் இருக்காங்க நம்ம சுற்றி, ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. கீழே போய் பார்த்தா அவங்களுக்கு உட்காந்து எடுமா ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. ஏதாச்சும் நம்ம மஸ்ட் பி அவேர் வாட்ஸ் ஹேப்பனிங். கீழே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். நான் அவ்வளோ போகிறதில்ல வெளியே, அவ்வளோ போகிறதில்ல. இந்த பிள்ளைங்க தான் வந்து சொல்லுங்க, அப்புறம் தென் ஐ வில் டூ சம்திங். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிது, உங்களுக்கு திடீர்னு ஓகே அப்போவே உதவி பண்ணணும், இவங்களை ஊட்டணும்னு உங்கள் சமையல் அவங்க சாப்பிடணும், வயிறு நிறைஞ்சி அவங்க இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க. ஆமாம். சரி, இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு நீங்கள் வளரும்போது, ஒரு சிறுமியாக இருக்கும்போது இந்த மாதிரி உதவி பார்த்துட்டு நீங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எடுத்துக்காட்டாக யாராச்சும் இருந்திருக்காங்க? நான் வந்த குடும்பம் வந்து நம்ம பெரிய குடும்பம். சரி. நான் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குடும்பத்தில் வந்தவங்க. எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க. அவங்க சொந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பாருங்க. பிள்ளைங்களுக்கு சமைக்கிறது, அவர் பெரிய தாத்தா இருக்கார் பாருங்க, எங்கள் அப்பாவோட பெரியப்பா அவர். எல்லாம் நம்ம கூட தான் இருந்தாங்க. எங்கள் அம்மாவை கிச்சனுக்கே அனுப்ப மாட்டார், விட மாட்டார். அவரே சொந்தமாக எல்லாம் சமைக்கணும், அவரே சொந்தமாக எல்லாம் பாத்திரம் எல்லாம் கழுவணும், அவரே சொந்தமாக எல்லாம் செய்யணும். அம்மோ நீ வராத இந்த கிச்சனுக்கு, அந்த மாதிரி இல்லை குடும்பத்தில் வந்துடு. நான் இன்னும் இந்த ஓல்ட் ஃபோக்ஸ் வந்து அவ்வளோ அன்பும் பாசமாக இருக்கிறவங்க. அது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வேறு வேலைக்கு போய் செய்வார், கார்டனில் போய் செய்வார், அது செய்வார், இது செய்வார். அவ்வளோ வயசானவங்க இவ்வளோ செய்கிறாங்க நமக்கு. அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவன் நான். யார் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அவ்வளோ பெரிய பணக்காரங்களும் இல்லை, சும்மா கிராமத்து ஆளுங்க தான் நம்மலாம். 6 வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு இருக்கும். அது வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் சாப்பாடு கொடுப்பாங்க வீட்டுக்கு. யார் வந்தாலும் சரி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு மேபி ஒரு விதத்தில் முன்மாதிரியா அவரு அதுக்கு பெரிய தாத்தா இருக்காரு. ஸோ யூசி ஒரு 5-6 பேர் இருப்பாங்க நம்ம குடும்பத்தில். ஏன்னா ஃபாதர் அண்ட் மதரோட குடும்பம்லாம் ஒரேடியாக ஒன்றா இருந்தோம் நம்ம மலேசியாவில். அதான். ஸோ வீடு நிறைய ஆள், எல்லாரும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து சேருவாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தனால நாட் ஸோ டிஃபிகல்ட். ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒரு ஆள் கொடுக்குறதுன்னா அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை அது.
நமக்கு அது மனசு ஆனா அதுக்கெல்லாம் கண்டிப்பா நிறைய நேரம் எடுக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சாப்பாடு வந்து சில பேருக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா அது ஒரு நாள்ல எவ்வளவு டைம் எடுக்கும் உங்களுக்கு? அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல. ஒரு லிஸ்ட் போடணும், என்ன செய்ய போறேன்ட்டு, எவ்வளோ சாமான் வாங்கணும், எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுருவேன். செக் லிஸ்ட் இருக்கும் அதுக்கு. அப்புறம் இந்த பிள்ளைங்களை அனுப்புவேன் நான். இத்தனை சிக்கன்ஸ் வாங்க, இத்தனை கிலோ ஆஃப் பொட்டேட்டோ, அது இதெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுருவேன். சரி. அப்புறம் ஹெல்ப்பர் இருக்காங்களே, அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் நான். எல்லாம் அந்த நாள் சிஸ்டமேட்டிக்கலாக செய்யறதுனால அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்காது. சரி. எல்லாம் அந்த 2-3 நாளைக்கு முன்னாலே எல்லாம் அரைச்சி பிரித்து எல்லாம் ரெடியாக வச்சுருவேன். ஸோ அந்த காலையில் வந்து அந்த சிக்கனை வாங்கிட்டு வந்து சமைக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் இந்த மசாலையெல்லாம் போட்டு சமைக்கிற வேண்டி தான். உங்களுக்கு வந்து ஒரு ஆசை, ஒரு விஷ் கொடுத்தா அது உங்களுக்குன்னு எடுத்துக்குவீங்களா, இல்லை என்னன்னு விஷ் பண்ணுவீங்க? நிறைவேற்றுனா எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும். எனக்கு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். எனக்கு எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கு. எனக்கு என்ன இந்த இடுப்பு வலி, அது வலி, that's the one that puts me off doing all. Even then I don't allow it. ஸோ இந்த வழி இருந்தோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சமுதாயத்துக்கு வந்து உதவி செய்கிறீங்க. இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இன்னும் இருந்தீங்கன்னா இன்னும் சமைக்கலான்னு சொல்ல வரீங்க. Of course. வெளியே போய் எதுவும் செய்யலாம். எனக்கு ஒரு பிளேஸ் இப்போ நிறைய இடம் திறக்கிறாங்க பாருங்க ஃபுட் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு இடம் திறந்தனா எனக்கு அவ்வளோ இன்பமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு ஃபியூச்சரில் அந்த மாதிரி பண்ணணும்னு, திறக்கணும்னு. ஓ, ஐ ரியலி ஹோப் தட் ஹேப்பன்ஸ் ஃபார் யூ. ஆமாம். We give some free food, you know, taking kids who need love and comfort. அந்த மாதிரி செய்கிற ரொம்ப விருப்பம். இன்னொரு வேலை இருக்குது, பார்த்துருமா அதை பார்த்துடலாமா? இருங்க, ஒரு நிமிஷம் கொடுங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா பேசுறீங்களா தமிழ்? இருங்க. தமிழ் படிப்பீங்களா? நன்றி நண்பரே. படிக்க முடியுதா? ஆமா ஆமா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பேசுவீங்க. எழுத்து கூட்டி கொஞ்சம் படிப்பேன், அவ்வளோதான். நன்றி நண்பரே. நண்பரையா. ஸோ இது என்னன்னா, இது உங்களை பேட்டி எடுக்கிறது தான். இது வந்து ஒரு வசந்தம் தொலைக்காட்சியோட ஷோ நிகழ்ச்சி. இது வசந்தம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம சிங்கப்பூர் சைலண்ட் ஹீரோஸை கொண்டாடுறோம். அப்படியா? ஸோ நீங்க நம்ம சமுதாயத்துக்கு நிறைய சேவை பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம உங்களை கொண்டாடுறோம். திஸ் இஸ் a surprise. இவர் ஜேம்ஸ், நான் திவ்யா. உங்களுக்காக இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. அந்த சர்ப்ரைஸை கொண்டு வாங்க வெளியே. அடுத்த சர்ப்ரைஸ் சாப்பாட்டு சமைச்சு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, கேக்கும், தேங்க்யூ கேக்கும் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் எவ்வளவோ உதவி பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு சைலண்ட் ஹீரோ. அதுதான் இந்த நன்றி நண்பரே. நன்றி சொல்றதுக்காக. ரொம்ப அழகான மனசுக்கு முடிஞ்ச வரை நம்ம வந்து அன்பை கொடுத்து சமைச்சு வச்சிருக்கோம். ஸோ இதை என்ஜாய் மனநிலை இப்போ எப்படி இருக்கு? நான் நினைக்கிறேன் இந்த சர்ப்ரைஸ் வந்து ஷாக்கிங், சர்ப்ரைசிங். நீங்க சஸ்பெக்ட் பண்ணீங்களா? நம்ம ரெண்டு பேரே பாத்துக்கீங்களா? லைக் இல்ல, அவங்க பிஸியா இருந்திருப்பாங்க. எதுக்கு பசங்க? ஹலோ nephew. So this is my grandson. Grandson. Sari. நீங்க பார்க்க ரொம்ப யங்கா இருக்கீங்க, அதனால தான் nephew சொல்லிட்டேன். So இவருக்கும் இந்த சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் கான்ஸ்பிரேட். your party, we're going to surprise your party. தெரியுமா? தெரிஞ்சிருக்கு பாருங்க. சரி, சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு ட்ரை பண்ணுங்க. Thank you very much. நீங்க காலைல பிரெட் அண்ட் பட்டர் தான் சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்க. அது என் ஃபேவரட் காம்பினேஷன் தான், பிரெட் அண்ட் பட்டர். சாப்பிடுங்க. சரி, ப்ளீஸ் என்ஜாய். Thank you very much. மேம், இன்னொரு விஷயம், நீங்க வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ரொம்ப பணம் காசு ரொம்ப நிறைய அதெல்லாம் வேண்டியதில்லை. கொஞ்சோண்டு தான் அந்த அன்பும் பாசமும். கொஞ்சம் நம்ம இதை பாருங்க, இது 4 பேர் சாப்பிடலாம். அது ஒரு 4 பிள்ளைங்களுக்கு பசி அறுத்தல. அது இந்த சாமானில் ஒரு 10 பேர் சாப்பிடலாம். 10 பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம இந்த கேக்கெல்லாம் வெட்டி ஸ்மைல், ஹக், அதுங்களுக்கு இப்படி ஒரு ஹக் கொடுக்க அந்த பிள்ளைங்களுக்கு. அந்த those places where they have no mothers. Can I hug you? என்ன சொல்றீங்க? Can I hug you? Of course, why not? Good morning. Thank you so much. Sorry, it's okay. So உங்களோட அட்வைஸ் வந்து Do the little things. Do the little things. That's all that's needed. When I'm old, I can't do a lot of things. சரி.
நீங்க சாப்பிடுங்க, enjoy சாப்பிடுங்க, பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துருவோம். வேலை இருக்கு, நம்ம வந்துடுறோம். Thank you. உட்காருங்க. திவ்யா, அவங்களுக்கு 74 வயசு. அப்படி இருந்தும் இன்னும் செய்யணும், நிறைய செய்யணும், ஷேர் பண்ணணும், சாப்பாடு சமைக்கணும், நிறைய பேருக்கு கொடுக்கணும், அந்த அன்பை வந்து ஷேர் பண்ணணும்னு இருக்காங்க. ஷீஸ் ஜஸ்ட் கிரேட். ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து இன்னொரு வேலை இருக்குது. அவங்கள ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண போறோம். சாப்பாடை ஷேர் பண்ண போகிறோம். இப்போ நாங்க நியூட்டன்ல இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கோம். 100 பேர் காத்துட்டு இருக்காங்க இந்த சாப்பாடு சாப்பிட. வசந்தம் சார்பாக, நன்றி நண்பர்களே சார்பாக இந்த அன்பளிப்பை ஏற்றதுக்காக ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.